பிரைஸ் அல்லாட். இன்றைய சிந்தனைக்குரிய வசனத்தை பார்ப்பதற்கு முன்பாக நேற்றைய எபிசோடின் வசனத்தை ஒரு விசை நினைவு கூறுவோமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. நேற்றைய தினத்திலே இந்த வசனத்தையும் இதனோடு கூட ஒரு கதையும் கேட்டிருப்பீர்கள். இந்த நாளிலும் புதிய வாக்குத்தத்தத்தையும் கதை ஒன்றை கேட்போமா? ஜோஷுவா ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தான். காரணம், இன்னைக்கு அவனுடைய ஹாஸ்டல்லேருந்து அவன் வீட்டுக்கு திரும்பி ஆகணும். ஆமாம், ஜோஷுவா ஏற்காடில் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். இப்போது அவனுக்கு ஹாலிடேஸ் தொடங்கியாச்சு. ஆனுவல் ஹாலிடேஸ் தான். இதோட 1.5 மாதத்துக்கு லீவு. சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அம்மா அப்பா வரேன்னு சொன்னாங்க. நேத்தே வந்திருக்கணும், வரல. ஆனால் இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு போலினா, கடவுளே, எங்கள் அம்மா அப்பா அவங்களோட வேலையோட பிஸியில் என்னை மறந்துட்டாங்களோ அப்படின்னு ஜோஷுவா கலங்கி போய் காத்துட்டு இருந்தான். தன்னுடைய சின்ன பெட்டிக்குள்ளே தான் துணிகளெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டான். தனக்கு பிடிச்சமான அந்த பொம்மையை மறக்காமல் கையில் எடுத்துக்கிட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க அம்மா அப்பா வரவும் போயிட்டே இருந்தாங்க. ஜோஷுவாவோட கண்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் தூங்கிட்டான். திடீர்னு ஏதோ சத்தம். கண்ணை விழிச்சு பார்த்தா அம்மாவும் அப்பாவும். ஆமாம், சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. எப்படியோ அவனை மறக்காம ஜோஷுவோட அம்மா அப்பா வந்துட்டாங்க. ஆமாம், ஜோஷுவா இப்போ வீட்டுக்கு போக போறான். ரொம்ப சந்தோஷமாயிட்டான். என்னங்க, ஜோஷுவாக்கு அவங்க அம்மா அப்பா இந்த ஹாலிடேக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. மறந்துடுவாங்களோன்னு பயந்த ஜோஷுவாக்கு அவங்க அம்மா அப்பா மறக்கலைன்றத காட்டிட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை, ஏசப்பாவை தான் நான் நம்பிட்டு இருந்தேன், அவர் என்னை மறந்துட்டாரோன்னு கலங்கியிருக்கீங்களா? வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஏசாயா 44:21. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமாங்க, ஏசப்பா உங்களை நிச்சயம் மறக்கலை. அவரு உங்களோட தேவைகள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. நிச்சயமா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாருங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.